ஹாய் ஹலோ வணக்கம். ஊடகவியலாளர் பெலிக்ஸ் ஜெரால்டு கைது அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கை என்றும் நடப்பது மக்களாட்சியா, பாசிச ஆட்சியா என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அவர் கூறியிருப்பதாவது: ரெட்ஃபிக்ஸ் ஊடகத்தின் நிறுவனரும் ஊடகவியலாளருமான அன்புத்தம்பி பெலிக்ஸ் ஜெரால்டு அவர்களை கைது செய்திருக்கும் திமுக அரசின் பழிவாங்கும் போக்கு கடும் கண்டனத்திற்குரியது. சவுக்கு சங்கர் பேசிய கருத்துக்களுக்காக பல்வேறு வழக்கு பாய்ச்சப்பட்டு ஏற்கனவே அவர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவரது நேர்காணல் நெறியாளுகை செய்ததற்காக பெலிக்ஸ் ஜெரால்டையும் தற்போது கைது செய்திருப்பது சட்டவிரோத நடவடிக்கையாகும். இது எந்த விதத்திலும் ஏற்புடையது அல்ல. பங்கேற்பாளரின் கருத்துக்கு நெறியாளரையும் சேர்த்து கைது செய்யும் இச்செயல்பாடு ஊடக சுதந்திரத்தை குளித்தோண்டி புதைக்கும் கொடுஞ்செயலாகும். இது ஊடக நாயகத்திற்கு முற்றிலும் எதிரானது. கட்சி ஊடகங்கள் வலையொலிகளின் நேர்காணல்களில் பங்கேற்பாளர்கள் பேசும் கருத்துக்களுக்கு அதன் நெறியாளர்களே அதனை ஒளிபரப்பும் ஊடகங்களோ ஒருபோதும் பொறுப்பேற்பதில்லை என்பது அடிப்படை ஊடக செயல்பாடு. அப்படி இருக்கையில் எதற்காக இந்த கைது நடவடிக்கை? திமுக அரசின் மீது விமர்சனங்களை வைக்கும் பத்திரிகையாளர்களும் அரசியல் விமர்சகர்களுக்கும் வெளிப்படையாக விடுக்கும் அச்சுறுத்தல் இல்லையா இது? திமுக ஆட்சியின் கொடுங்கோன்மையை பேசியவர்கள் எல்லாம் குறிவைத்து அடக்குமுறைக்கும் ஒடுங்குமுறைக்கும் ஆளாவார்கள் என்றால் நடப்பது மக்களாட்சியா இல்லை பாசிச ஆட்சியா? பேரவலம். தம்பி சவுக்கு சங்கர் காவல்துறையினர் குறித்து தெரிவித்து கருத்துக்கள் தவறானவை, அதனை ஏற்க முடியாது. அப்பேச்சுக்காக அவரை சட்டப்படி நடவடிக்கைக்கு உட்படுத்துவதில் நமக்கு எந்த சிக்கலும் இல்லை. அதே சமயம் இதனை வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு அவரை சிறைக்குள் வைத்து துன்புறுத்துவதும் அடித்து உதைத்து கையை உடைப்பதும் அடுத்தடுத்து பல பொய் வழக்குகளை பாய்ச்சி அலைக்கழிப்பதும் கொடும் அரசியல் பழிவாங்கும் போக்கு இல்லையா? தமிழ்நாடு முழுமைக்கு போதைப் பொருட்களை புழங்க விட்டுவிட்டு சவுக்கு சங்கரின் வாகனத்தில் கஞ்சாவை எடுத்ததாக கூறுவது நம்பும்படியாக இருக்கிறதா? எப்போது வேண்டுமானாலும் கைது செய்யப்படலாம் எனும் நிலையில் இருந்த சவுக்கு சங்கர் தனது வீட்டிலும் அலுவலகத்திலும் வாகனத்திலும் கஞ்சாவை வைத்து கொண்டு சுற்றுவாரா? எதற்கு இத்தனை திரைக்கதை அமைக்கிறீர்கள் பெருந்தகைகளே? அம்மையார் இந்திரா காந்தியின் ஆட்சி காலத்தில் அவசர நிலையின் போது காவல்துறையால் சிறைக்குள் துன்புறுத்தப்பட்டதை இன்றளவும் பேசும் ஐயா ஸ்டாலின் அவர்கள் காவல்துறையை வைத்துக்கொண்டு இத்தகைய கொடூரங்களை நிகழ்த்தலாமா? இதுதான் சமூக நீதி ஆட்சியா, விடியல் ஆட்சியா? வெட்கக்கேடு. திமுக கடந்த காலங்களில் காட்டிய பாசிச முகத்தை மீண்டும் காட்ட தொடங்குகிறதா? 2006-2011 ஆண்டு காலகட்டத்தில் நடத்திய கொடுங்கோல் ஆட்சிக்கு பின்னர் 10 ஆண்டு காலம் அதிகாரத்தை இழந்து நின்றது மறந்து போனதா? அதிகார திமிரிலும் பதவி தரும் மமதையிலும் எத்தனை காலத்துக்கு ஆட்டம் போடுவீர்கள் பெருமக்களே? பெரும் சாம்ராஜ்யங்களும் பேரரசுகளுமே வீழ்த்தப்பட்டிருக்கின்றன. ஹிட்லர், முசோலினி போன்ற பாசிஸ்டுகளை வரலாற்றில் வீழ்த்திருக்கிறார்கள். மக்கள் கொடுத்த அதிகாரத்தில் தான் நீங்கள் எல்லாம் இன்று உயிரி நிற்கிறீர்கள். மக்கள் புறக்கணிக்க தொடங்கினால் மொத்தமாய் சரிந்து விடுவீர்கள். மிஞ்சி மிஞ்சி போனால் உங்கள் ஆட்டமெல்லாம் இன்னும் 2 ஆண்டுகள் தானே. அதற்கு பிறகு எங்கே இருப்பீர்கள்? ஆட்சியில் இருந்து கொண்டு அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி அடாவடித்தனமும் அட்டூழியமும் செய்யும் இது போன்ற பாசிச ஆட்சிகளையும் கொடுங்கோல் அரசுகளையும் மக்கள் கட்டாயம் தூக்கி எறிவார்கள் என ஆளும் ஆட்சியர்களை எதிர்க்கிறேன். இத்தோடு ஊடகவியலாளர் தம்பி பெலிக்ஸ் ஜெரால்டு மீதான வழக்கையும் கைது நடவடிக்கையும் தம்பி சவுக்கு சங்கர் மீது சட்டத்துக்கு புறம்பாக கட்டவிழ்த்து விடப்படும் வன்முறையையும் புனையப்படும் பொய் வழக்குகளையும் அவர் மீதான அரசின் பழிவாங்கும் போக்கையும் வன்மையாக எதிர்க்கிறேன் என குறிப்பிட்டுள்ளார்.